நேயர்களே, பலந்தரும் தேவன் எபிசோட் 1761 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் ஏசாயா 52 அதிகாரம் 7வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கின்றேன். சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாய் இருக்கின்றன. ஒருவனுடைய பாதங்கள் அழகு என்று சொன்னால், நான் அந்த அழகு என்ற வார்த்தையை பியூட்டி என்று எடுக்காமல் ஸ்ட்ராங் என்று நினைக்கிறேன். உறுதியான பாதங்கள் என்று நினைக்கின்றேன். ஆவிக்குரிய வழியிலே ஒருவனுடைய பாதங்கள் உறுதியாய் இருக்க வேண்டுமானால், கால்கள் தள்ளாடாமல் இருக்க வேண்டுமானால், சமாதானத்தை அவன் எல்லாரிடத்திலும் சொல்ல வேண்டும். நல்ல காரியங்களை பிறருக்கு சுவிசேஷமாய் அறிவிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய ரட்சிப்பை பிரசித்தப்படுத்த வேண்டும், பிரபலப்படுத்த வேண்டும். இயேசு கிறிஸ்துதான் உலகத்தை ஆளுகிறவர் என்று சொல்லி மற்றவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும். இந்த 4 காரியங்களை செய்கிற மனிதனுடைய கால்கள் பலமுள்ளதாய், வாழ்க்கை பலமுள்ளதாய் அமையும். மீண்டும் சொல்லுகிறேன், மற்றவர்களுக்கு சமாதானத்தை கூறுங்கள். உங்கள் சமாதானத்தை கெடுக்க பிசாசு யாரையாவது பயன்படுத்துவான். உங்கள் சமாதானத்தை, ஒருவேளை நீங்கள் ஊழியத்தில் இருக்கலாம், குடும்பத்தில் இருக்கலாம், வேலையில் இருக்கலாம், தொழிலில் இருக்கலாம். ஆனால் உங்கள் சமாதானத்தை எடுத்து போட உங்கள் குடும்பத்தில் இருந்து கூட யாரையாவது தேவன், ஹல்லேலூயா ஹல்லேலூயா, தேவன் ஆசீர்வதித்தவர்களை கூட பிசாசு பயன்படுத்துவான். நாம் பார்த்தோம், தேவன் ஆசீர்வதித்த ஆதாமையும் ஏவாளையும் பிரித்து ஏவாளை பிசாசு பயன்படுத்தினான். ஒரு சந்ததியவே அவன் அப்புறப்படுத்துகிற சூழ்நிலை ஆண்டவரை விட்டு. இன்றைக்கும் கர்த்தர் உங்களோடு இடைப்படுகிறார் என்று நினைக்கிறேன். உனக்கு விரோதமாய் உன் குடும்பத்தினர் பேசினாலும் எழும்பினாலும், சபை பிள்ளைகள் பேசினாலும் எழும்பினாலும், தொழிலாளர்கள் எழும்பினாலும் பேசினாலும், அதிகாரிகள் எழும்பினாலும் பேசினாலும், நீ பயப்படாதே. நீ சமாதானத்தை எல்லாருக்கும் கூறு. நல்ல காரியங்களை எல்லாருக்கும் செய், அறிவி. நற்காரியங்களை செய்து கொண்டே இருங்கள். எதிர்ப்பு வரத்தான் செய்யும். குடும்பத்திலே எதிர்ப்பு வரும், சபையிலே எதிர்ப்பு வரும், நண்பர்கள் மத்தியிலே எதிர்ப்பு வரும். நீ பயப்படாதே. இயேசு உனக்கு சொன்னது நற்காரியங்களை செய், ரட்சிப்பை எல்லாருக்கும் சொல்லு. ஆண்டவர் ஆளுகை செய்கிறார் என்று சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை உயர்த்துவார், உங்கள் பிள்ளைகளை உயர்த்துவார். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள், சமாதானமாய் இருப்பீர்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, சமாதானத்தை கூறுகிறவர்கள், ஹல்லேலூயா, ரட்சிப்பை கூறுகிறவர்கள், ஆமென், சுவிசேஷத்தை கூறுகிறவர்கள், இயேசு ராஜா ஆளுகை செய்கிறார் என்று சொல்லி அவருடைய ஆளுகையை பற்றி கூறுகிறவர்கள் எல்லாரும் வாழ்க்கையில் சமாதானமாய் இருப்பார்கள், ரட்சிப்புக்குள்ள வருவார்கள். ரட்சிப்பின் ஆண்டவர் அவர்களை நடத்துவார். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். சமாதானத்தை கூறுங்கள், நற்காரியங்களை கூறுங்கள், ரட்சிப்பை கூறுங்கள். இயேசு கிறிஸ்து ஆளுகை செய்கிறார் உலகம் முழுவதையும் என்று கூறுங்கள். உங்கள் வாழ்க்கை, உங்கள் கால்கள் திடப்படும், பலப்படும், தொழில் பலப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.